என்ன நீங்க துணை இன்னைக்கு சிவனே ஆனாலும் பொண்டாட்டி கூட புடவை எடுக்க போனார்னா சிவனேன்னு தான் உட்கார்ந்துருக்கணும். அவதார புருஷன் ராமருக்கே துணை தேவைப்படுது. எங்க அண்ணனுக்கு நான் போகணும்னு லட்சுமணனுக்கு தெரியுது. சாதாரண புருஷங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai and Thangamayil presents Behanuts Tamil புத்தாண்டு நகைச்சுவை பட்டிமன்றம். Powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Aroma Agmagi, MCR Pure Cotton Club, 8away Veg Restaurant, Sri Raghavendra Sabha Mandapam, Triplicate, Chennai. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அது ஏன் முத்துக்கு முத்தாக? பணத்துக்காக என் மனதை மறந்து அவங்க கூட போனியே, தங்கமான என் மனசை மறந்து அவங்க கூட போனியே, நான் பணக்காரனு இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க கூட போனியே. அப்ப கூட தனியா போகாம அவங்க கூட தான் போயிருக்கா பாத்தீங்களா? சின்ன சின்ன கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் எண்ணத்துக்கு. நுரையால் செய்து சிலையானி. யாருப்பா பட்டிமன்றம் சொன்னா? பாட்டு மன்ற மாதிரி இருக்கு. ஆஹா ஆஹா. என் கண்ணில் நீர் வழிந்தால் உன் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இந்த தனிமையேன்னு பேசுறவங்களா ஜாலியா பேசுறாங்க, இந்த துணையேன்னு பேசுறவங்க தத்துவமா பேசுறாங்க. மனைவியை எந்த அளவு நேசிக்கணும், அதாவது உங்க மாமியார் சொல்லணும், ஆஹா நம்ம பொண்ணை இவ்வளவு அழகா பத்திரமா பாத்துக்கிட்டானே, நம்ம ரெண்டாவது பொண்ணையும் இவனுக்கே கட்டி கொடுத்துற அளவுக்கு நீங்க மனைவியை நேசிக்கணும். இதை சொல்லவே இல்லையேங்க. நான் கொஞ்சம் கம்மியா நேசிச்சிட்டேன் போல தெரியுது. நிஷாந்தி ஏதோ ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு போற பிள்ளை பஸ் தவிர கார் மாதிரி இங்க வந்துருச்சு. புருஷன் கூட எப்ப ஜம்முன்னு வாழலாம், மாமியார்கிட்ட கம்முனும் நாத்தனார்கிட்ட உம்முன்னு இருங்க, புருஷன் கூட ஜம்முன்னு வாழலாம். வாழ்க்கையில் பேரானந்தம் தருவது தனிமையே என்கிற தலைப்பில் அன்னபாரதிவர். உலகத்திலேயே அதிக கல்வெட்டுகள் கொண்ட நாடு இந்தியா, உலகிலேயே அதிக கல்வெட்டுகள் கொண்ட நாடு இந்தியா, உலகிலேயே அதிக கல்வெட்டுகளில் எழுதப்பட்டிருக்கும் மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி என்று சொன்னால், அப்பேற்பட்ட முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை வைத்துவிட்டு, தமிழில் 100 வகையான பூக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. செங்காந்தல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம்பூ, செங்கலநீர், செங்கோடு வேரிப்பூ, செம்மணிப்பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சிப்பூ, தேமாம்பூ, பெருமூங்கிற்பூ, கூவிளம்பூ, கூவிரப்பூ, எருளம்பூ, மராமரப்பூ, வடவனப்பூ, வாகைப்பூ, வெட்பாளைப்பூ, வெண்காக்கணப்பூ, பெஞ்சாக்கோரைப்பூ, கருவிளம்பூ, பயணிப்பூ, வாணிப்பூ, குரவம்பூ, காயாம்பூ, பச்சிலம்பூ, மகிழம்பூ, ஆவிரம்பூ, சிறுமூங்கிற்பூ, சிறுபுளைப்பூ, சூரைப்பூ, குன்றைப்பூ, முருகலைப்பூ, மருதப்பூ, கோங்கம்பூ, பேரங்கம்பூ, திலகம்பூ, பாதிரிப்பூ, செருந்திப்பூ, செண்பகப்பூ, அதிரள்பூ, கரந்தைப்பூ, குளவிப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, தில்லைப்பூ, குள்ளைப்பூ, பாலைப்பூ, வாழைப்பூ, பிடவம்பூ, சிறு மாரோடும், கரபுன்னைப்பூ, காஞ்சிப்பூ, பாங்கற்பூ, ஈங்கற்பூ, மரவம்பூ, தனக்கம்பூ, தாளங்கப்பூ, குரளிப்பூ, குவளைப்பூ, கோடல்பூ, இளவம்பூ, கொன்றைப்பூ, அரும்பு, ஆத்திப்பூ, அசோகப்பூ, பகன்றைப்பூ, பலாசப்பூ, பிச்சிப்பூ, வஞ்சிப்பூ, தோன்றிப்பூ, கருணொச்சிப்பூ, தும்பைப்பூ, பித்திகப்பூ, தோன்றிப்பூ, நரவம்பூ, நரந்தம்பூ, நரவம்பூ, புன்னாகம்பூ, பாரம்பு, பீரம்பு, குறுக்கத்திப்பூ, சந்தனப்பூ, கால்வைப்பூ, புன்னாகம்பூ, நரந்தம்பூ, நாகம்பூ, நள்ளிருநாரி, குறுந்தம்பூ, வேங்கைப்பூ, எருக்கம்பூ என்று தமிழ்ல 100 வகையான பூக்கள் இருக்கிறது. 101வது குஷ்பூவை சொல்லாம விட்டீங்களே. அதையும் தாண்டி ஒரு பூ இருக்குது சார், அதையும் தாண்டி சிரிப்பூ என்று ஒரு பூ இருக்கிறது, அதுவும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி பிகைன்வுட்ஸ் நேயர்களுக்கு சிறப்பாக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வது உங்கள் அன்னபாரதி. இந்த சிறப்பான நன்ன நாளில் உங்கள் அனைவருக்கும் பெருத்து போகாத உடல், நரைத்து போகாத முடி, எதிர்த்து பேசாத மனைவி உங்கள் அனைவருக்கும் கிடைக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஐயா எதிர்த்து பேசாத மனைவின்னு சொன்னீங்க, நரைத்து போகாத முடியும் சொன்னேன், எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே நினைச்சேன். இல்லையா, தமிழ் புத்தாண்டுக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. குளிச்சுட்டு காலில் உளுந்து கும்பிட்டா அது தமிழ் புத்தாண்டு, குடிச்சிட்டு கால்வாயில் உளுந்து கிடந்தா அதுதான் ஆங்கில புத்தாண்டு. அவ்வளோதான். நடுவர் அவர்களே, உண்மையிலே பாண்டே சார் உங்ககிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும்னு நான் எழுதிட்டு வந்திருக்கேன். எனக்கு பதிலாக என்னுடைய சகோதரர் ராஜமோகன் பதில் சொல்வார். தேர்தலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம்? தேர்தலுக்கும் கல்யாணத்துக்கும் இப்ப நடுவர் சொல்ல போறாரு, படான்னு 2 லட்சம் கையில ரெடி கேஷ் வரப்போகுது. இல்ல எங்க வீட்டுல சண்டைக்கு வந்துருவாங்களே, எனக்கு வந்து உள்ள ஒண்ணு சொல்ல தோணுது. உள்ள ஒண்ணு அங்க என்ன சொல்லுது? இஸ்கு இஸ்கு என்று கேட்கிறதா? தேர்தலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம்? அத்துணை பேரும் இது கைத்தட்டல் கொடுப்பாங்க. ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு 5 வருஷம் தண்டனை கிடைச்சிச்சுன்னா அது தேர்தல். ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு ஆயுசுக்கும் தண்டனை கிடைச்சிச்சுன்னா அதுதான் கல்யாணம். முடிஞ்சு போச்சா? நடுவர் அவர்களே, ஒரு 60வது கல்யாணத்துக்கு என்ன சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. பயங்கர தடபுடலா செம கிராண்டா இருந்துச்சு சார். ஒரே ஏஜ் குரூப்புங்கனால உங்களை கூப்பிட்டாங்களா? அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுங்க சார்.
ஏன்னா உங்கள் ஏஜுக்கு தானே அதெல்லாம் விவரம் தெரியும், அதனால் எனக்கு அது பச்சை பிள்ளை தெரியாது. 60வது கல்யாணம் செம்ம கிராண்டு. நிஷா சொன்ன மாதிரி பாகுபலி செட்டே தோற்று போயிடும் சார், அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு. தட்டப்புடலாம். நான் மிரண்டுட்டேன். அவரை கூப்பிட்டு கேட்டேன், சார் 60வது கல்யாணத்துக்கே இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்கிறீங்களே, உங்களோட 25வது கல்யாண நாளுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. என் ஒய்ஃப் அந்தமான் கூட்டு போனோமா அப்படின்னார். சூப்பர். இப்போ 60வது கல்யாண நாள், இப்போ என்ன பண்ண போகிறீங்க? என் ஒய்ஃப் அந்தமான்லேருந்து ரிட்டன் இப்போ கூட்டிகிட்டு வர போகிறோமா அப்படின்னார். நல்ல மனுஷன். கரெக்டாங்க சார். இதுதான் நீங்க துணை துணை துணைன்னு பேசுறது. ஏங்க, மற்றவருக்காக நடித்து வாழ்வது தான் துணை, தனக்கு பிடித்த மாதிரி பிடித்து வாழ்வது தான் தனிமை. அதைத்தான் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் ஈஸியாக பேசிடலாம் சார், எல்லா விஷயத்தையும் தாண்டி. சார் உங்ககிட்ட கேட்குறேன், மார்ச் 8 என்ன நாள்? பெண்கள் தினம்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். டக்குன்னு சொல்றாங்க. எனக்கு வந்து அப்படி கிடையாதுங்க, 365 நாளும் பெண்கள் தினம் தான். எங்க வீட்டம்மா சொல்லி கொடுத்துருக்கு. சொல்லலாம். மார்ச் 8 அப்படின்னு டக்குன்னு சர்வதேச பெண்கள் தினம் அப்படின்ட்டு சார் சொல்லிட்டார். இந்த ஆண்கள் தினம்னு ஒன்று கொண்டாடுறாங்க சார். எங்கெங்க கொண்டாடுறாங்க? எங்கெங்க ஆண்கள் தினம்? யாராவது மேடையில் இருக்கிற எந்த ஆண்மகனாவது ஆண்கள் தினம் என்னைக்குன்னு சொல்றீங்க? சிங்கமொழி சார். சார் பெண்கள் தினத்தை நாங்க கொண்டாடுறோம், ஆண்கள் தினத்தை எங்க கொண்டாட விடுறீங்க? இதற்காகவே ஒரு அத்துணை பெண்களும் ஒரு பெரிய கைத்தறி கொடுத்தலாம். இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனா சார் உண்மையிலே மார்ச் ராஜ்மோகன் சொல்லிட்டாரு, ஆண்கள் தினம் அறிவிச்சா அது ஏப்ரல் 1 தான் இருக்கும், முட்டாள்கள் தினம் சொல்லுவாங்க சார். என் வீட்டுக்கார் ஒன்று சொன்னார் சார், ஒரு ப்ரோக்ராமுக்கு அப்படிதான் மார்ச் 8 இந்த மாதிரி உமன்ஸ் டேக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அவசரமா என் வீட்டுக்கார் கேட்டார், எனக்கு என்ன தினம்? பெண்கள் தினம்ங்க. சரி, ஆண்கள் தினம் என்னைக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், என்னைக்கு நீ கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியோ அன்னைக்கு தாண்டி ஆண்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஆனால் என்றைக்கு ஆண்கள் தினம் அப்படின்னா, ஒரு பெண்ணோட வாழ்க்கைக்கு, ஒரு வாழ்க்கை துணைக்கு அவருடைய திறமையை ஊக்குவிக்கக்கூடிய அத்துணை ஆண்களும் ஒரு பெரிய சப்போர்ட் தான். நவம்பர் 19 தான் ஆண்கள் தினம் சொல்கிற பெண்கள் சார்பாக ஆண்களுக்கு போனா போட்டு ஒரு கையை தட்டி விடுங்க. வந்து நின்றுட்டு ராஜ்மோகன் சார், ஆஹா நுரையால் செய்து சிலையா நீ, ஐயோ கேட்கறது காது குளிர்ந்துச்சுங்க. யாருப்பா பட்டிமன்றம் சொன்னா? பாட்டு மன்ற மாதிரி இருக்கு. ஆஹா ஆஹா. இல்ல, அந்த நுரையால் செய்த சிலையை, உங்க வீட்டில் ஒரு நுரையால் செய்த சிலை இருக்குல்ல, அதை போன உடனே முதல்ல போய் நீங்க தூக்கணும். அந்த வீடியோ எடுத்து நீங்க இன்ஸ்டால போஸ்ட் பண்றீங்க, நாங்க பார்க்கணும். அதற்கு நடுவர் கீழே கமெண்ட் போடணும். போடுறீங்க தானே சார்? அடி யார் வாங்குறது? ஏங்க, ஆடி மாசம் சோடி சேரக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, யாருக்காவது இங்க இத்தனை பெரியவர்கள் இருக்காங்க, ஏன் ஆடி மாசம் ஜோடி சேரக்கூடாது? நம்ம ஐயா கூட இருக்கிறாங்க, ஏன் ஆடியில ஜோடி சேரக்கூடாது? அழகா சொன்னாங்க. ஆடியில சேர்ந்தா சித்திரையில குழந்தை பிறக்கும், உஷ்ணத்துல பிறக்கும், அது குழந்தைக்கு கஷ்டம். ஆனால் அதுக்காக மட்டும் ஆடியில் ஜோடி சேரக்கூடாதுங்க. இந்த ஆடி மாதம் தான் ஆடி தள்ளுபடி, ஆடி ஆஃபர், அதை கொண்டா இதை கொண்டான்னு ஏகப்பட்ட ஆஃபர். பொண்டாட்டி புருஷங்கிட்ட அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, பட்டை வாங்கி கொடு, நட்டை வாங்கி கொடு, துட்டை வாங்கி கொடு. அதனால தான் அன்னைக்காவது என்னுடைய ஆண்மகன் சந்தோஷமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காகத்தான் ஆடி தள்ளுபடி, ஆடியில் ஜோடி சேரக்கூடாதுன்னு வச்சுருக்கிறேன். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஆண்களிடம் ஏமாந்த பெண்களை விட ஆடி தள்ளுபடியில் ஏமாந்த பெண்களோட எண்ணிக்கை தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குதுங்க. என்ன நீங்கள் துணை இன்னைக்கு சிவனே ஆனாலும் பொண்டாட்டி கூட புடவை எடுக்க போனார்னா சிவனேன்னு தான் உட்காந்துருக்கணும். என் வீட்டுக்காரெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கடைக்கண் பார்வை பட்டா போதும்னார். இப்போ எந்த கடை மேலையும் உன் பார்வை படக்கூடாதுன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வராரு அப்படின்ட்டு சொன்னால் என்ன துணை நான் கேட்குறேன். சார் அவங்ககிட்ட கேட்குறேன், சார் மனைவியை எந்த அளவு நேசிக்கணும்? நீங்கள் துணை, நீங்கள் 4 பேர் பேசுகிறீங்களா, சாந்தாமணிக்கா பேசுகிற வரப்போறீங்க, மனைவியை எந்த அளவு நேசிக்கணும்? அடி வாங்காத அளவுக்கு நேசிக்கணும். மனைவியை எந்த அளவு நேசிக்கணும் தெரியுமா? தயவு செய்து உங்கள் துணையோடு வந்திருக்கக்கூடிய அத்துணை ஆண்களும் நோட் பண்ணிக்கோங்க. மனைவியை எந்த அளவு நேசிக்கணும்? அதாவது உங்கள் மாமியார் சொல்லணும், ஆஹா நம்ம பொண்ணை இவ்வளவு அழகா பத்திரமா பார்த்துக்கிட்டானே, நம்ம 2வது பொண்ணையும் இவனுக்கே கட்டி கொடுத்துற அளவுக்கு நீங்கள் மனைவியை நேசிக்கணும். இதை சொல்லவே இல்லையேங்க, நான் கொஞ்சம் கம்மியாக நேசிச்சிட்டேன் போல தெரியுது. நேசிக்கிறீங்களா? எந்த ஆண்களா? ராஜ்மோகன் சார் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க. இப்போ சொல்லு. சிங்கமொழி சார் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் சார் உங்களை நான் சிங்கமொழி சார் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்காரர் நானும் நாங்கள் பார்த்த முதல் படம் நீங்கள் இயக்குன மாயாவி திரைப்படம் தான். அதை நாங்கள் மறக்கவே மாட்டோம். ஆனால் அன்னைக்கெல்லாம் மனுஷன் காதல் சொட்ட சொட்ட ரசமாக கவிதை சொன்னார். இன்னைக்கெல்லாம் எப்போ என் வீட்டுக்கார்ட்ட இப்போ ப்ரோக்ராம் கிளம்பி வரும்போது கேட்டேங்க, எங்க நான் ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், சாப்பாடு கிடக்குதுடி சாப்பாடு, மனுஷனுக்கு நிம்மதி தாண்டி முக்கியம்ட்டாருங்க. என்னத்தை நம்ம சொல்றது? துணை. நான் வரும்பொழுது ஒரு கவிதை படிச்சேங்க, சரியான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் காதலர் தினம்தான்,
அன்பான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அன்னையர் தினம்தான். தவறான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் தியாகிகள் தினம்தான். கோபக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அடிமைகள் தினம்தான். பணக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் புத்தாண்டு தினம்தான். திருமணமே செய்யாமல் இருந்தால் தினமும் சுதந்திர தினம்தான் ஒரு கவிதை படித்தேன். அத்தனை பேர் கைத்தட்டல் கொடுக்காங்கன்னா தனிமையில் இனிமை காணது தானங்க ரெடியா இருக்கிறாங்க. என் இனிய தனிமையே, என் இனிய தனிமையே, எவ்வளவு தூரம் அந்த பாடம் நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு துணை கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை நீங்க அமைதியா இருக்கக்கூடிய தனிமை உங்களுக்கு கொடுக்குங்க. அதுதான் உண்மை. நீங்க அப்படி வாயா ஜாலத்துக்கு மேடை பேச்சுக்காக நீங்க பேசிடலாம். ஒரு சாமியார் இப்படிதான் மேடை ஒரு பெரிய மலை மேல இருந்துக்கிட்டு ஓம் கிரீம் 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 ஓம் கிரீம் 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 தவம் பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் நம்மள மாதிரி ஒருத்தர் போய், சாமி என் பொண்டாட்டி வாயை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி. அதுக்கு சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அது தெரியாம தானப்பா நானே சாமியாரானே, நீ என்கிட்ட வந்து மந்திரத்தை கேட்கி அப்படின்ட்டு சொன்னா இன்னைக்கு துணை கொடுக்கறது என்ன விஷயம் அப்படின்ட்டு தான் நான் கேட்க. ஒரு போலியான உறவை நேசிப்பதை விட ஒரு போலியான உறவை நேசித்து நாமே நம்மை காயப்படுத்துவதை விட தனிமை அப்படிங்கிறது மிகப்பெரிய மேலானதுங்கிறது நிறைய உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும் தெரியுமா? கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும் மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைச்சா அப்பொழுதுதான் இல்லம் சொர்க்கமாகும். அது உங்களுக்கு தெரியுதா? பணம் 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 எவ்வளோ இருந்தால் தான் இன்னைக்கு துணை கட்டின துணையே மதிக்கிறாங்க. சார் நான் உனக்கு சொல்கிறேன், கரெக்டுனா நீங்கள் கைத்தட்டல் கொடுங்குறேன். ஒய்ஃப் இஸ் கியூட். உங்கள் ஒய்ஃப் கியூட் தானே? ஐயோ சொல்லவே இல்லை, தட்டி விடுங்க. யார் வாங்குறது? ஒய்ஃப் இஸ் கியூட் when she is mute. Husband is honey when he gives money. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கான சாங்கு உன்கண்ணி நீர் வழிந்தால் கிடையாது. நீங்கள் சொன்னீங்க நுரையால் செய்த சிலை முத்துக்கு முத்தாக எதுவுமே கிடையாது. எவ்வளவு பழசு. பணத்துக்காக என் மனதை மறந்து அவங்க கூட போனியே, தங்கமான என் மனசை மறந்து அவங்க கூட போனியே, நான் பணக்காரனு இல்லைன்னு தெரிஞ்சியோ அவங்க கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவங்க கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து அவங்க கூட போனியே, நான் ஊருக்கு வந்து பார்த்து புட்டா அவங்க கூட போயிட்டு இருக்கியே, சீ 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 சாந்தாமணிக்கா சீ 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 சீ. பாருங்க சார், ட்ரெண்டிங்கான சாங் இன்னைக்கு இதுதான் பூரா லைக்ஸ். புருஷன் கூட எப்ப ஜம்முன்னு வாழலாம். அப்ப கூட தனியா போகாம அவங்க கூட தான் போயிருக்கா பாத்தீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த பாட்டு வரும் சார். பாட்டு வரும். புருஷன் கூட எப்ப ஜம்முன்னு வாழலாம். ராஜ்மோகன் சார் இளைய தளபதி விஜய் ஸ்டைல்ல நான் சொல்றேன், புருஷன் கூட எப்ப ஜம்முன்னு வாழலாம். மாமியார்கிட்ட கம்முனும் நாத்தனார்கிட்ட உம்முன்னு இருங்க, புருஷன் கூட ஜம்முன்னு வாழலாம். நம்ம மாமியார் பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க, அதான் பிரச்சனை. எங்க மிஸ்டு காலுக்கு போன் கையில வச்சிருக்கான்ல, இந்த மிஸ்டு காலுக்கும் மிஸ்ஸஸ் காலுக்கும் வித்தியாசம் இருக்குது. மொபைல் வைப்ரேட் ஆனா அது மிஸ்டு கால், மொபைல் வச்சிருக்கிறவரே வைப்ரேட் ஆனா அதுதான் மிஸ்ஸஸ் கால். ஏன்னா பொண்டாட்டி ஃபோன் போட்டாலே எங்கே வரீங்க, எப்போ வரீங்க, ஏன் வரீங்க, 24 மணி நேரமும் சண்டை. இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு பொண்டாட்டி கேட்டால் சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ என்ன தாண்டி சொல்ல வர அப்படின்னு புருஷன் சொன்னால் சண்டை முடிய போகுதுன்னு அர்த்தம். ஆனால் ஒரு சண்டையில் நல்லா கேட்டுக்கோங்க, துணையோடு வாழக்கூடிய நண்பர்கள் கேட்டுக்கோங்க, ஒரு சண்டை போட்டிங்கன்னா அந்த சண்டை போடும் பொழுது யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல சமாதானமாக போனீங்கன்னா அந்த இடத்தில் 2 பேரும் ஜெயிக்க முடியும் என்பது சொன்னால் அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மைங்க. அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்க? இல்லை குழந்தைப்படுத்துகிற பாடுன்னு சொல்கிறீங்களே, கொஸ்டின் எழுதியிருக்காங்க, எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின். அவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறதுன்னு எழுதி வச்சிருக்கிறான். அப்போ நீங்கள் குழந்தைகிட்ட என்ன பேசுறீங்க, என்ன வார்த்தை பேசுறீங்கன்னு தான் எங்களுடைய கேள்வி. கல்யாணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க, துணையோடு இருக்கிறீங்கல்ல, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்ட அதே எச்சு தட்டில் தான் நான் சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். அந்த 2 உண்மையிலே அந்த 3 பெண்மணிக்காக எல்லோரும் ஜோரா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. சூப்பர். ஏங்க டெய்லி எங்க வீட்டம்மாவுடைய சேச்சி சாப்பாடை நான் சாப்பிட்றேனே, எனக்கு ஒரு கைத்தட்டு கிடையாதா? உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டு சார். ஆனால் ஒன்று கேள்வி, இப்போ இந்த 3 பேர் கை தூக்குனாங்கல்ல, அப்படி எச்சு தட்டில் சாப்பிட்டா புருஷன் மேலே வச்சிருக்க பாசம் நேசம் பரிவு லவ்னு நினச்சிங்களா? ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு தட்டு கழுவுறது மிச்சம், அவ்வளவுதான். என்னத்தை நீங்கள் பேசுகிறீங்க துணை அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள். எங்க ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லி முடிக்கிறேங்க.
பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று ஆகுது. பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று ஆகுது. விரும்பி அணியும் உடையும் கந்தல் என்று ஆகுது. பாடுபட்டு சேர்த்த சொத்து வாரிசிடம் சேருது. கூடி வாழ்ந்த மனைவி கூடவே சாகுது. ஓடி ஆடி உழைச்ச உடம்பு உயிரை விட்டு கிடக்குது. உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாய் நிற்குது. சொந்தம் என்பது ஏதடா, நீ வெறும் தங்கி செல்லும் வழிப்போக்கனே அப்படின்ட்டு எழுதி வச்சாங்க அப்படின்ட்டு சொன்னா, நீங்கள் துணை துணை துணை. இன்னைக்கு துணையாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் சொல்றேன், சேர்ந்து வாழ்பவர்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்பவர்கள் அல்ல, சேர்ந்து விட்டோமே என்று வாழ்பவர்கள் தான் இன்னைக்கு நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய காரண கடத்தினால் நல்ல தீர்ப்பை நடுவர் தர வேண்டும் என்று வாழ்த்து மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை பிஹேனூட்ஸ் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னபாரதி. அவங்க படித்ததெல்லாம் கவிதையான்னு தெரியல, இல்லாட்டி கவிதையெல்லாம் படித்தாங்களான்னு தெரியல. அவங்க படிக்கிற எல்லாமே கவிதை மாதிரியே தெரியுது, பேசுறது கூட அப்படி கவிதை மாதிரியே தெரியுது. என்னங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனை, குடும்பத்தில் பூரா எல்லாமே எதிர்பார்ப்பு தான் இருக்குது, இப்படிப்பட்ட துணைகள் தேவையா, அதுக்கு தனிமே எவ்வளோ பெட்டர் அப்படின்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்காக வர்றாங்க. அண்ணன் திரு சிங்கம்புலி அவர்கள், அவர் பெயர்லேயே ஒரு கடுமையான ஒரு வீரம் விளைஞ்ச மண்ணு. சிங்கம் வந்தாலே தாங்காது, புலி வந்தால் நிற்க முடியாது, சிங்கம் புலி சேர்ந்து வந்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேரானந்தம் வாழ்க்கையில் தருவது துணையே அப்படிங்கிற தலைப்பில் அண்ணன் சிங்கம்புலி அவர்கள். நான் முன்னாடியெல்லாம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்னதுலேருந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லுங்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லாதீங்க, ஏன்னா நம்ம தமிழர்கள், நம்மளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் தான் சொன்னார். நன்றி. பேரானந்தத்திற்கு மிகவும் தேவைப்படும், பேரானந்தத்திற்கு காரணம் தனிமையா துணையா அப்படிங்கிறது தலைப்பு. இன்றைக்கி ரங்கராஜே சார் பிறந்த நாள், எல்லோரும் ஒரு தடவை கைதட்டுங்க. எனக்கும் தெரியாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. இல்லை, எனக்கே தெரியாது, ஏன்னா ரங்கராஜ் பாண்டே, அதனால நான் சொன்னேன். எப்படியாவது பேசி ஐஸ் வச்சு எங்கள் அணிக்கு முதலாவதாக இப்போ அதை வெற்றியை தேடி கொடுக்கணுங்கிறதான் எங்களோட இது. அதுக்கு அவ்வளோ தூரம் மெனக்கிட வேண்டாம்னு பேமெண்ட்டில் ஒரு 10% கொடுத்தா போதும். அப்படி நாங்கள்லாம் அரசியல்வாதிகளோட பழகிறவங்க. இல்லை 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 நடுவர் அவர்களே, நம்ம ராம்குமார்கிட்ட சொல்லி அவங்க ஜிபேயில் தட்டி விட்டுருவோம். நம்ம பேசின மாதிரி எங்கள் அணிக்கு நீ சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதை பார்த்துக்கோம். இந்த சகோதரி ஜீவிதா பேசினாங்க, ஏதோ பேசினாங்க, ஏதோ கூட்டு குடும்பம், நான் தனியாக இருக்கேன் வைக்கிறேன், நான் தனியாக இருக்கேன், அப்பா குடும்பம் அம்மா குடும்பம் தங்கச்சி குடும்பம் வைக்கணும். சத்தியமாக சொல்லுங்கள், அது உங்களுக்கு பேரானந்தம் இல்லை? அவங்களெல்லாம் பார்த்துக்கிறது உங்களுக்கு பேரானந்தம் கிடையாது? ஆனந்தம் சொல்லிட்டீங்களே, முடிஞ்சு விடுங்க, அதுக்கு மேலே பேசக்கூடாது. ஆனால் நான் தனியாக இருக்கேன்ல, அதனால அது செய்ய முடியுதுன்றாங்க. நான் தனியாக இருந்தாலும் என் குடும்பத்துக்கு நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, அந்த பேரானந்தம் போதுங்கிறது தான். நீங்கள் போயிட்டீங்களா, என்ன செய்ய மாட்டேன்னு போயிட்டீங்களா, உங்களால் போகவே முடியாது. நீங்கள் செய்கிறது தான் உங்கள் பொண்ணு பேரானந்தம். அதாவது ஜாயின்ட் ஃபேமிலியெலாம் என்னென்னாங்க, இந்த மன்னர் வகைராளுங்கிற ஒரு படத்தில் ஒரு காமெடி இருக்கும், நான் பேசியிருப்பேன். சாமிநாதன் ஒரு ஆர்டிஸ்டோட பேசியிருப்பேன். அப்புறம் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படிம்பாரு. நான் கேட்பேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் கூட்டு குடும்பமாக இருக்கேன். கூட்டு குடும்பம்னா நான், என் மனைவி, என் மனைவியோட அக்கா, என் மனைவியோட தங்கச்சி, என் மனைவியோட பெரியண்ணா, என் மனைவியோட சின்னண்ணா, என் மனைவியோட சித்தப்பா, அப்புறம் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கோம். வீட்டோட மாப்பிள்ளையாக போயிட்டேங்கிறத தான் இப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது கூட்டு குடும்பம்னா நீ, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, ஓன் தம்பி, தம்பி பொண்டாட்டி, அண்ணன் பொண்டாட்டி, அக்கா புருஷன், இவங்கெல்லாம் சேர்ந்ததாண்டா கூட்டு குடும்பம். இருக்கிற குடும்பத்துக்குள்ளே நீ நுழைஞ்சிக்கிட்டு அதில் கூட்டு குடும்பமா? அங்கே இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ளே நீ போய் நுழைஞ்சிக்கிட்டு நான் கூட்டு குடும்பத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அண்ணன் தம்பி தங்கச்சி குடும்பத்துக்கு செய்கிறதுக்கே ஜீவிதா ஒரு பேரானந்தம், உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் இருக்குது. அதை முதல் நினச்சேன். அடுத்து வாழ்க்கைக்கு பெருசும் துணையாக இருப்பது தனிமையாக பேரானந்தம் தானே பட்டிமன்றம். நிஷாந்தி ஏதோ ஸ்டாண்டப் காமெடிக்கு போகிற பிள்ளை பஸ்ஸு தவறி காரு மாதிரி இங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போறாமனே இல்லை, ஸ்டாண்டப் காமெடியில் பேசுவாங்கள்ல, நான் போனேன், நீங்கள் வந்து எங்கள் சொன்னார், எங்கள் அக்கா சொன்னார், நான் வந்தேன், என்னை ஊரில் என்னாங்க, எங்கள் பண்ணினாங்க, நாயினாங்க, அதுனாங்க இதுனாங்க, எனக்கு வந்திருக்கு ஸ்டூடெண்ட்டு போட்டாங்க, அவன் மார்க் போட்டாங்க, இவன் மார்க் போடல, நீ எதுக்கு பையனை பார்த்துக்க, இது என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியும், ஒரே மண்டை வழியாக இருக்குது. வாழ்க்கைக்கு துணை என்னது? வாழ்க்கை பெருசு பேரானந்தத்துக்கு தேவை தனிமையா துணையா? அதுக்கு முதல் நீங்கள் சொல்லுங்கள். அது புரிஞ்சா நாங்கள் பேசியிருப்போம்லங்க. ஆமாம் நடுவர்களே, அதாவது கடவுள் இருக்கார்ல, கடவுள் இறைவன் இருக்கார்ல, இறைவன் நான் இருக்கிறேன்னு சொல்கிறது கூட ஒரு ஆள் தேவைப்படுறாரு தெரியுமா உங்களுக்கு? இவர் இறைவன்,
இவருக்கு இப்படி சாமி கும்பிடணும், இவருக்கு இப்படி விரதம் இருக்கணும், இவருக்கு ஒரு கோயில் கட்டணும், இவரை உள்ளே வச்சுருக்கணும், பௌர்ணமிக்கு போகணும், அமாவாசைக்கு போகணும், இவரை சாமி கும்பிடணும், விரதம் இருக்கணும்னு சொல்லி சாமிக்கே ஒரு ஆள் தேவைப்படும் போது நீங்கள் என்ன தனிமையாக இருக்க போகிறீங்க? நீங்கள் எப்படி தனிமையாக இருக்க முடியும்? தனிமைங்கிறது என்ன தெரியுமாங்க? அது ஒரு பெரிய மௌனம், அது பெரிய ஸ்ட்ரெஸ். அது மாதிரிலாம் இருக்க முடியாது. ஒரு சன்னியாசி இருக்கான் பாருங்க, அந்த சன்னியாசியோட தனிமையாக வாழவே முடியாது. சன்னியாசி ஒரு காட்டுக்குள்ளே போனான்னா கூட அவன் எவனோ ஒரு போட்ட ரோட்டில் தான் அவன் போகணும். சன்னியாசி எங்கேயாவது ஒரு மரத்தில் உட்காந்துருந்தா எவனோ வச்ச மரத்துக்கு கீழே தான் உட்காரணும். ஸோ தனிமைங்கிறது உலகத்தில் அப்படி ஒரு முட்டாள்தனமான வார்த்தையே கிடையாது. அதை முதல் தூக்கி வச்சிருங்க. அவர் மஞ்சுனே நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தார், முட்டாள்தனமான வாரம் முடிச்சு விட்டீங்க. இல்லை அது உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் தனிமை அப்படிங்கிறதெல்லாம் யாருமே கிடையாது. ஒரு நம்ம இருக்கேங்க, நான் இருக்கேன். இவங்க சொன்னாங்க, ஜீவிதா தான் சொன்னாங்க, அதாவது உள்ளே இருக்கும்போது 10 மாதம் இருட்டுக்குள்ளே இருந்தாங்களாம். உங்களுக்கு தெரிஞ்சா கரண்ட் பீஸ் கட்டாமல் இருட்டுக்குள்ளே இருக்கோம்னு அப்படியே போராடி கீராடி அப்படியே வந்தாங்களாம். நம்ம பிறக்கிறதுக்கே 2 பேர் வேணும். நம்ம தனியாக வந்துட்டோமா? அப்படியே ஒளிக்கீட்டையிலேருந்து அப்படி கழட்டி விட்டு டப்புன்னு கொண்டு விட்டாங்களா? நம்ம பிறக்கிறதுக்கு 2 பேர் வேணும். நம்ம அறிவாளி ஆகிறதுக்கு ஒரு 1000 பேர்கிட்ட புத்தி கேட்டுருக்கணும். நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு 5000 பேர்கிட்ட கதை கேட்கணும். எத்தனையோ படங்கள் பார்க்கணும். அம்மா எப்படி நேசிக்கணும், அக்கா எப்படி நேசிக்கணும், தம்பி எப்படி நேசிக்கணும், அண்ணன் எப்படி நேசிக்கணும், ஃப்ரெண்டு கூட எப்படி பழகணும் அப்படிங்கிறது நீங்கள் தனிமையாக இருந்தால் நடக்குமா சொல்லுங்கள்? முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்காருக்கு பார்த்தீங்களா? அவர் முதல் மனைவி தங்கமணி இறந்துடுறாங்க. இவர் சினிமாவுக்காக மெட்ராஸில் இருக்கார். இறந்துடுறாருங்க. தகவல் தொழில்நுட்பம் கிடையாது. 4 நாள் கழித்து தகவல் வருது. ஓடுறார், கேரளாவுக்கு ஓடுறார், புதைச்சிட்டாங்க. அந்த மண்ணை பார்த்து அழுகிறாருங்க. நகராட்சிகிட்ட சொல்லி கொஞ்சம் தோண்டுங்க, மூஞ்சியை பார்க்கணும், தோண்டுங்க, மூஞ்சியை பார்க்கணும், கெஞ்சுறார், கிதறார். பெரிய நடிகரே கிடையாது, மாட்டேங்கிறாங்க. ஏதோ சொல்லி பார்க்கணுங்கிற அந்த அவன் செத்து போய் அந்த ஆள் செத்து போய் துறையான்னு சொல்லி தோண்டி மூஞ்சியை பார்த்து கதறி கன்னத்தில் அடித்து அண்ணா செத்த அன்னைக்கு கூட அழுகலைங்க. அப்படி அழுதாராங்க. எது பாசம்? எதுங்க பாசம்? அதான் பாசம். சந்திரபாபு ஒரு நடிகர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? சந்திரபாபுன்னு நடிகர் கல்யாணம் முடிச்சிட்டாரு. ஃபஸ்ட் நைட்டு அந்த பிள்ளை அழுகுது. என்னன்னு கேட்குது, நான் ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கேன்னு. அதுதான் அந்த பிள்ளைக்கு பேரானந்தம்னு கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துட்டாருங்க. அந்த பொண்ணுக்கு பேரானந்தமா இல்லையா? சந்திரபாபு சாருக்கு அது பேரானந்தம். அதுக்கு மேலே சும்மா இருந்தாரா? எம்எஸ்வியோட அன்பு கொண்டு எம்எஸ்வி கூட தான் இருப்பேன், உன் நட்பு தான் எனக்கு வேணும், நாளைக்கு நான் செத்து போனால் கூட உன் வீட்டில் 1 மணி நேரம் வச்சு தூக்கிட்டு போக சொல்லு, எம்எஸ்வியை ஒன்று இல்லாமல் உன் பேச்சை கேட்காம உன் பாட்டை கேட்காம இருக்க மாட்டேன்னாரு. அந்த துணை தானே அவர் இது வரைக்கும் சந்திரபாபுங்கிறவரை நம்ம இது வரைக்கும் கொண்டு வந்துச்சு. துணைங்கிறது அதுதான். தனியாக இருந்தோம்னா நிம்மதியாக இருக்கும், தனியாக இருந்தோம்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு எவ்வளோ பெரிய விஞ்ஞானி, எவ்வளோ பெரிய விஞ்ஞானி. 1909 ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் 1919 இன்னொரு மனைவியை கட்டுக்கிறார். இப்போ தான் தெரியுது அவர் பெரிய விஞ்ஞானின்னு. உங்களுக்கு தெரியுதா? அவருக்கு துணை தேவைப்படுது. நான் ஒரு விஞ்ஞானி, மிகப்பெரிய விஞ்ஞானி, எனக்கு அதை தவிர வேணாம், மனைவியே வேணாம், துணையே வேணாம், நான் இப்படியே போய்கிட்டு இருக்கேன்னு நினச்சாரா? ஐன்ஸ்டீனுக்கே தெரியுதுங்க துணை வேணும்னே. ஐன்ஸ்டீனுக்கே துணை வேணும் தெரியுது. கிரஹாம்பல் என்ன செஞ்சார்? டெலிஃபோன் கண்டுபிடிச்சார். ஒரே அறைக்குள்ளே எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடிக்கிறார், தொலைபேசியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த தொலைபேசினால் என்ன இருக்கு? பொண்டாட்டி காது கேட்காது, அம்மாவுக்கு காது கேட்காதுங்க. இருந்தாலும் சொசைட்டிக்கு வேணும், கணவன் வெளியே போனால் அங்கே போய் பேசணும், மனைவி கூட பேசணும், அப்பா கூட பேசணும், அம்மா கூட பேசணும். நம்ம கண்டுபிடிப்போன்னு பேசினாருங்க. கண்டுபிடிச்சிட்டு மனைவிட்ட முத ஃபோனை கொடுத்து, இல்லை எனக்கு காது கேட்காதே, இருந்தாலும் பரவாயில்ல, நீ பக்கத்து ரூமில் போய் உட்காரு, நான் பேசுகிறேன். அவங்க பேர் ஏதோ, ஆனால் ஹெலன்கிற பேரை ஹலோன்னு கூப்பிட்டார். அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பேரானந்தம் அப்படின்னு அவர் சொன்னார். காது கேட்காத பொண்டாட்டி இருந்தால் பேரானந்தம் தான் சார். நம்மளுக்கு நம்ம மனைவி மேலே, எல்லாருக்கும் நம்ம மனைவி மேலே நிறைய குறைகள் இருக்கும். ஆனால் என்றைக்காவது மனைவியை விட்டுருவோமா? நம்ம குழந்தைய மேலே ரொம்ப குறைகள் இருக்கும், நம்ம என்றைக்காவது விட்டுருவோமா? மனைவிக்கு நம்ம மேலே எவ்வளோ குறைகள் இருக்கும் சார். உருப்படாத ஜென்மமும் தெரியும் சார். புருஷனை விட்டுருவாங்களா? இருங்க பாண்டே சார், உங்களுக்கு நிறையா பதில் சொல்கிறேன். சத்தியம் கேட்குறாங்க ராமருக்கு, காட்டுக்கு போ. ராமர் தானே காட்டுக்கு போகணும். ஏன் சீதை போகுது? அவதார புருஷன் ராமருக்கே துணை தேவைப்படுது.
எங்கள் அண்ணனுக்கு நான் போகணும்னு லட்சுமணனுக்கு தெரியுது. ஸோ அவதார புருஷர்களுக்கே துணை தேவைப்படுது. ராமன் சீதையை விட நம்ம தனிமையை வச்சு என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள்? சாதாரண புருஷங்களுக்கெல்லாம் அப்புறம் எப்படி இருக்கும்? நான் ஒரு படம் வேலை பார்த்தேன், நான் கடவுள்னு ஒரு படம் வேலை பார்த்தேன். அந்த படத்தில் வந்து நிறைய சன்னியாசிகள் பிச்சைக்காரர்கள்லாம் வேலை பார்த்தோம். அப்போ வந்து காசியில் ஷூட்டிங் எப்போ அந்த கங்கை கடற்கரையமாக ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து ஓம் சிவோஹோம்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கள்ல, அந்த பாட்டை ஸ்பீக்கரில் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 அகோரி 4-5 சன்னியாசிகள் அந்த பாட்டை கேட்டால் உக்காந்தான். திருப்பி டைரக்டர்கிட்ட சொல்லி இன்னொரு தடவை போடுங்கிறான். திருப்பி கேட்குறாங்க. நான் போய் பக்கத்தில் பார்க்குறேன், கேன்னு அழுகிறான். அந்த ஆள் கேன்னு அழுகிறான். நான் கேட்டேன், இன்னொரு இல்லை டிரான்ஸ்லேட்டர் கூப்பிட்டு ஹிந்தியில், அந்த சாமியார் ஏன் அழுகிறான், இந்த அகோரி ஏன் அழுகிறான்னு கேளுங்கன்னே. அதுக்கு அவர் என்ன சொன்னார், நான் என் மனைவியை விட்டுட்டு வந்துட்டேன். அப்படியா, எப்போ விட்டு வந்த? அது 40 வருஷம் ஆச்சு. சரி மனைவிட்ட போக வேண்டியதானே? போனேன். போய் நான் விட்டுட்டு வந்துட்டேன், வருத்தமாக இருக்குது, நான் உங்க கூட வாழ போகிறேன், நம்ம 2 பேரும் வாழலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? இல்லை, நான் வீட்டுக்கு போனேன், என் மனைவியே என்னை பார்த்துட்டு நான் வச்சுருக்க சடைக்கு முடிக்கு விபூதிக்கும் என்னை பார்த்து எனக்கே சோறு ஓட்டுச்சு, பிச்சைக்காரன் நினச்சி அப்படின்னா. சரி நீ சொல்ல வேண்டியதான், நான் தானே. இல்லை, அவள் இன்னொருத்தனை கல்யாணம் முடிச்சிருக்கா, அவளுக்கு ஒரு 3 குழந்தைய வேறு வீட்டுக்குள்ளே இருக்குது, அதனால் நான் யாருன்னே தெரியாமல் வந்துட்டேங்கிறான். சாமியார் தானே, அகோரியா போயிட்டே இல்லை, உனக்கு எதுக்கு அழுக வருது? நான் தனியாக தானே இருக்கேங்கிற, தனியாக இருக்கலாம்ல, ஏன் அழுகிற? ஒய்ஃபு துணையோடு இருக்கேன்னு அழுதுருக்கானே, அவன் தனியாக இருக்கேன்னு அழுகலை, ஒய்ஃபு துணையோடு இருக்கேன்னு அழுதுருக்கான். அவர் அந்த துணையை இழந்துட்டான் அப்படின்னு அழுகிறான்ல. இன்னொரு 4 சாமியார் நடிச்சுக்கிட்டு இருக்கையில் ஏதோ டைரக்டர் பிடிச்சி திட்டார். உடனே அந்த 4 சாமியாரும் நைட்டோட நைட்டாக ஓடி போயிட்டேன். 4 சாமியார் நைட்டோட நைட்டாக ஓடி போயிட்டேன். நானும் தேடி மதுரைக்கு போகிறேன். எங்கே இருக்காருன்னா திருமங்கலத்தில் ஒரு பாத்திர கடைக்கு வெளியே படுத்திருப்பாங்க, அங்கேருந்து தான் கூப்பிட்டு வந்தது. அப்புறம் திருப்பி போய் நைட்டு போய் பார்க்குறேன், இங்கேருந்த சாமியார் இங்கே இருப்பாங்களே, எங்கேப்பான்னு. மாப்பிள்ளை விநாயகர் தேட்டரில் வேர் ஈகிள்ஸ் டேர்னு இங்கிலீஷ் படம் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னாரு. பயங்கரமான சாமியாராக இருக்கான்னு சொல்லிட்டு நேராக தேட்டருக்கு போயிட்டேன். போயிட்டு படம் விட்டு 1:30 மணிக்கு சட்டி பாத்திரத்தோடு வர்றாங்க. நான் அப்படியே மறித்து வாயா, ஏரியா எங்கெல்லாம் தேடுறியா, நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது வாயா அப்படின்னு கூப்பிட்டேன். என்ன ஷூட்டிங் இருக்குது? நான் வர முடியாது. வாங்க கண்டினியூட்டிலாம் கிடையாது, அந்த ஆள் என்னை அடிக்க வர்றான் அப்படிங்கிறாரு எங்கள் டைரக்டரா. சரி ஏதோ கோவத்தில் இப்போ வாங்க, நான் சொல்கிற கேளு, பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆன மறுநாள் உலகமே உன்னை பார்ப்பாங்க, பணம் காசு புகழ் எல்லாம் வந்துடும். என்ன சொன்னீங்க? பணம் காசு புகழ் எல்லாம் வந்துடும். அதெல்லாம் வேணாம் தான் என் சாமியாராக வந்திருக்கு, நீ எதுக்கே எங்களை கூப்பிட்ற, போயா அப்படின்னு. சரி அப்போ 4 பேர்த்தில் ஒரு ஆளாவது வாங்க. இல்லை நாங்கள் வரமாட்டோம். அந்த ஆள் வாங்க. இல்லை நாங்கள் 3 பேர் தான் போவோம், நான் ஒன்றா தான் வரணும். அப்போ அந்த சாமியார்களுக்கு கூட ஒரு நட்புங்கிற துணை தேவைப்படும், தனித்தனியாக போக மாட்டோம். பணம் காசு புகழ் வேணும்னு சொல்கிற ஒரு சாமியார் கூட அவர்களுக்கு ஒரு துணை தேவைப்படுது. ஆக துணை இல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது. தனியாக சினிமாவுக்கு போகிறது யாராவது இருந்தால் கை தூக்குங்க, தனியாக பீச்சுக்கு போகிறது யாராக இருந்தால் கை தூக்குங்க, தனியாக ஹோட்டல் போகிறவங்க யாராவது கை தூக்குங்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்டு, ஒரு உட்பி, ஒரு பாய் ஃப்ரெண்டு, அவங்களோட போனால் தானே அதோட ஒரு இனிமை. அதை விட்டுட்டு நீங்கள் போய் அங்கே போய் என்ன செய்ய போகிறீங்க? வைத்தறிச்சல் உட்காந்துருக்க வேண்டியதான். அங்கே போய் என்ன செய்ய போகிறீங்க? அதனால் அங்கெல்லாம் போனால் ஒன்றுமே முடியாது. என் ஃப்ரெண்டோட வீட்டில் அப்பா வந்து யூரின் போய்கிட்டே இருக்கார், கண்ட இடத்துல பாத்ரூம் போயிடுறாரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அவருக்கு வந்து அதிகமான வயசாகிடுச்சு, அதனால் அப்பா மேலே அந்த பையன் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா வந்து அதை அப்படிலாம் பண்ணாரா, கோவப்படாரா, அப்பாடா உன்னை வளர்த்தவரான்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அவன் என்ன சொல்கிறான், அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்கலாம்னு பிளான் பண்ணிட்டான். அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அம்மா என்ன சொல்லுது, எங்கடா உங்கள் அப்பா சேர்க்க போகிறான்னு. முதியோர் இல்லத்தில் அவர் தடுப்பு ரொம்ப டார்ச்சராக இருக்குது, நான் பணத்தை கட்டிடுறேன், அவங்க பார்த்து கட்டணும், அதெல்லாம் முடியாதுன்னு. அப்படியா, ஒன்று செய்ய, உங்கள் அப்பாவை சேர்த்து விடையில என்னையும் கொண்டு போய் சேர்த்துடுறா. ஏன் நீங்கள் நான் இருக்கல, பேரம்பேத்தி எல்லாம் இருக்குல்ல, சீரியல் பார்க்குறேல்ல, ஏசி ரூம் இருக்குல்ல, அவர் கூட போனேன். நீங்கள் இல்லை சாமி, நான் உங்கள் அப்பா கூடயே போயிடுறேன், அவர் கூட இருந்தாத்தேன் அவருக்கும் நல்லாயிருக்கும், எனக்குமே நல்லாயிருக்கும்,
அவரை விட்டு போட்டு எனக்கு இந்த ஏசி ரூமு வேணாம், எதுவுமே வேணாமே, நான் போயிடுறையா, என்னையும் எங்கள் அப்பா கூட வச்சிருன்னு சொன்னால் அதை விட பேரானந்தம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? இதுதாங்க இதுதான் ஒரு மிகப்பெரிய பேரானந்தத்துக்கான ஒரு விஷயமாக இருக்கும். கேஸ்டவேன்னு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துருப்பேன். ஒரு ஐலாண்டில் போய் மாட்டிக்கிடுவார், தனியாக மாட்டிக்கிடுவார். அங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது, அவர் மட்டும் இருப்பார். 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், 6 மாதம் ஆகும், 8 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும். தாடி வளர்ந்துடும், ஒன்றுமே செய்ய முடியாது. தேங்காய் உடச்சி தின்னுக்கிட்டு இருப்பார். ஒரு சிரட்டையில் ஒரு கண்ணு மூக்கெல்லாம் வச்சு அது கூடயே பேசிக்கிட்டு இருப்பார். ஏன்னா தனிமையாக இருக்க முடியாதுல்ல. அங்கே தான் போயிட்டார்ல, செல்லு இல்லை, நல்லா நிம்மதியாக இருக்கலாம்ல. அந்த மான்குட்டி ஓடுது, அந்த முயல் ஓடுது, ஏதோ சுட்டுக்கிட்டு ஏதாவது தின்னுக்கிட்டு வச்சுட்டு இருக்கலாம்ல. அவரால் இருக்க முடியாது. அந்த படத்தை பார்க்கும்போது தனிமை எவ்வளவு கொடுமையானது நம்மளுக்கு தெரியும். கடைசியில் தப்பிச்சு இங்கே அவருக்கு ஒரு பார்ட்டியெல்லாம் வைப்பாங்க. நைட்டு போய் மனைவியை போய் பார்க்க போவார். அங்கேயும் அதே கதை தான். மனைவிக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆகியிருக்கும். அதை பார்த்துட்டு அவர், ஓ இது உங்களுக்கு பேரானந்தமா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வருவார். எங்கள் ஊர்லெலாம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? குடும்பத்தோடு வந்துடுங்க, பொண்டாட்டி நீ வந்துரு. ஏமா அந்த ஆள் வரல, நீ மட்டும் வந்துடும் யாராவது சொல்லியிருக்காங்களா? பத்திரிக்கையில் என்ன போடுவாங்க? சுற்றம் சூழ வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணணும் தானே அடிச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் பேச்சுலராக இருக்கவனுக்கு பத்திரிக்கையை கொடுக்க மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் குடும்பத்தோடு போனீங்கன்னா அப்படி போனீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எங்கள் ஊரில் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷங்கிறது அவங்க 2 பேர் ரோட்டில் நடந்து போயிலே தெரிஞ்சிடும். அப்படி புருஷனோட பொண்டாட்டி அப்படி கையை பிடிச்சிக்கிட்டே போனாங்கன்னா, என்ன மாப்பிள்ளை பரமசிவத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல், கையை பிடிச்சிக்கிட்டே போயிட்டுருக்காப்புல, அவங்க போன வாரம் தான் கல்யாணம்பாங்க. புருஷன் 4 அடி, பின்னாவது 5 அடி, அப்படியே கேப்பில் போனோம்னா, என்னப்பா விக்ரமாதித்தன் எப்போ ஆச்சு? அது 6 வருஷம் ஆச்சுல கல்யாணம் ஆகி அப்படிம்பாங்க. அப்புறமேல அந்த அக்கா மட்டும் எங்கேயோ போயிட்டுருக்கோம். என்ன நீ மட்டும் தனியாக போகிற? உங்கள் மாமா அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, என்னை வர சொல்லிச்சு, சீக்கிரம் வான்னு சொல்லிச்சு. அப்போ கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஆனால் இருந்தாலும் கணவன் மனைவி அந்த கல்யாணத்துக்கு போவாங்க வருவாங்க. பஸ்ஸில் ஏறி உட்காந்தா கூட முன்னாடி அவர் உட்காந்துருப்பார், பின்னாடி இருக்க பொம்பளைகிட்ட டிக்கெட் கேட்பாங்க. ஏக்கா டிக்கெட்டுன்னு. என்கிட்ட டிக்கெட்டு கேட்குறாங்க, எடுத்தாயா? எடுத்தியான்னு கேட்பான். எடுத்தா உட்காரு, ஒன்று என்ன ஓசியாவை கூட்டு போக முடியும் அப்படிம்பாரு. என் புருஷன் பொண்டாட்டி தானே, ஒன்றா உட்கார வேண்டியதானே. ஒன்றா உட்காருவேன், ஆனால் இவ எடுக்கிற வாந்திக்கு முன்னாடி உட்கார வச்சு பின்னாடி சட்டை ஊரம் கிழிஞ்சு போகும். அதனால எத்தனை தடவை சண்டை போடுறது? வாந்தி எடுக்காதுன்னு. வாந்தி எடுக்கிற பொண்டாட்டி தானே, விட்டு போட்டு போக வேண்டியதானே. உன் கூட சேர்ந்து வர வேணாம், இவ எதுக்கு அவளை கூப்பிட்டு போகணுன்னு சொன்ன பொண்டாட்டி தானே. ஆனால் இருந்தாலும் ஒன்றா இருக்கீங்கள, அதுதான் பேரானது. வீட்டில் இருக்கிய பொண்டாட்டி வாந்தி எடுத்தா தானே சந்தோஷம். அதுக்கு அவாமீன் மாத்திரம் வந்துருக்கு. இப்போ வீட்டில் இருக்கிய புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க. மையன்ட்ட சொல்லும், ஆத்தா ஏலே அவர் ஏதோ நேற்று இருந்து புரோட்டாங்கிறாரு, 2 வாங்கி கொடுறா. உனக்கு? எனக்கு வேணாம்ல, அவங்க அப்பனுக்கு வாங்கி கொடுறா. அதெல்லாம் நேற்று வாங்கி கொடுத்துறேன். கோச்சிக்கிறா பார்க்காப்ப அந்த ஆள் கேட்பாரா? வாங்கிட்டு வந்தாங்க, தின்னு வாங்கி வா, நான் பிச்சு போகிறேன், சாப்பிடு. கையை கழுவிக்க, பாடு பேசாமல் பாடு, நான் பார்த்துக்கிறேன். அவன் அப்படி பண்ணுறேன், நீ பாடு நான் பார்த்துக்கிறேன். இல்லை அப்பண்டா நீ போடி அப்படிம்பாரு. ஆனால் அந்த பாசம் இருக்குது பாருங்கள், அந்த பாசம் கொடுக்குற பேரானந்தத்தில் உலகத்தில் யாருமே கொடுக்கவே முடியாது. ஒரு கணவன் இருந்தான், ஒரு மனைவி இருந்தான். கணவன் ஃபாரின் போயிட்டான். மனைவிக்கு என்னாச்சு தெரியுமா? அவங்களுக்கு ஒரு தோல் வியாதி வந்துருச்சு. இந்த தோல் வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக வரும், நீ நிறம் மாற போகிற, இதுக்கு மேலே 1 வருஷத்தில் உன் அழகெல்லாம் போயிடும், நீ இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கணவன்கிட்ட சொன்னேன், என்ன ஆகும்? டைவர்ஸ் ஆகிருமா? நீ நம்மளை பார்க்க மாட்டாரா? எங்கேயாவது பற்றி விட்டுருவாரா அப்படின்னு அந்த பொம்பளை ஏங்கிக்கிட்டு இருக்குங்க. ஹஸ்பண்ட் வர்றாரு, வீட்டுக்கு ஆற விட்டு இறங்கி சூட்கேஸ் எடுத்து உள்ளே வைக்கிறாரு, கூலிங் கிளாஸை கலட்ட போகிறாரு. பின்னாடி போய் அந்த பொம்பளை கட்டி பிடிக்குது. ஏங்க நீங்கள் போனோன்னு எனக்கு ஒரு நோய் வந்துருச்சுங்க, எனக்கு உடம்புலாம் இதாகிருச்சு, நான் இப்படி இருக்கவே மாட்டேங்க, இனிமேல் இன்னும் 2 வருஷம் 2 மாதத்துல என்னை பார்க்கவே உங்களுக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிறான். புருஷன் திரும்பி சொல்கிறான், உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஊருக்கு ஃபாரின் போயில ஒரு ஆக்சிடெண்ட்டில் என் 2 கண்ணும் போயிடுச்சுன்ட்டான். என்ன சொல்கிறேன்? எனக்கு 2 கண்ணும் போயிடுச்சுன்னா, அப்போ கண்ணு போச்சுன்னா என் நிறம் மாறுறது, நான் அழுக்காகிறது, நான் அசிங்கமாகிறது அவருக்கு தெரியாதுல்ல. அப்போ நம்ம இவர் கூட இருந்துரும்னு இருந்தாங்க. 15 வருஷம் கழிச்சு அவங்க இறந்துட்டாங்க. மார்ச்சரில் கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி கண்ணாடியை கழட்டிட்டு டைரி எடுத்து எழுதுறாப்புல,
என் மனைவிட்ட 15 வருஷமாக நான் குருடுன்னு நடிச்சிட்டேன். சொல்லுங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு இவங்க சொல்கிறாங்க, அது நிஷாந்தியெல்லாம் எப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்கன்னு தெரியல. உங்கள் கூட இல்லை, நான் உங்கள் கூட பி கேர்ஃபுல். குழந்தைய கூட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வந்துட்டான், பேரானந்தமா, தனிமை பேரான். என் பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன், என் பிள்ளை எப்படி வரப்போகிறான் பாரு, சமுதாயத்தில் சொசைட்டியில் எப்படி வரப்போகிறான்னு ஆனந்தத்தில் விட்டுட்டு பேரானந்தத்தில் விட்டு போட்டு அவனை விட்டுட்டேன்னா அவன் சந்தோஷமா. ஏன் அவனை கொண்டு போய் விடுறீங்க? என்கிட்ட ஹாஸ்டலில் விடுங்க, என்கிட்ட கொண்டு போய் காசியில் விட்டுருங்க, ரொம்ப பேரானந்தமாக இருக்கலாம்ல. இல்லாட்டி பக்கத்தில் சொந்தக்காரர்களை தத்து கொடுத்துருங்க, டெய்லி குதிக்கலாம்ல. விட்டு போட்டேன். அவனை படிக்க வைக்கணும், நம்ம படாத கஷ்டத்தை படக்கணும், நம்ம குண்டுமணி தங்கம் போடக்கூடாமல் என் பிள்ளைய படி வைக்கணும். அண்டா குண்டா விற்று போஸ்ட்லாட் வாங்கி அதை வாங்கி என்ட்ரன்ஸ் எழுதி நீட்டில் வச்சு எப்படியாவது சந்தோஷமாக இருக்கா. எங்கிட்ட போட பாரின்னு கூட போடா, எவ்வளோ கட்டிக்கிறா, நீ சந்தோஷமா. நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாதான்னு நினைக்கிறவன் நான் தனியாக இருந்தால் கஷ்டம். வீட்டு சூழலில் போய் அவனை விட்டுட்டு வந்தாங்கன்னா இவங்க என்னமோ டிஸ்கோ ஆட போகிறாங்களா, தாங்கட அதை கூட தனியாக ஆட முடியாதுண்ணே. உங்கள் கூட 2 சின்ன சின்ன கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, சின்ன சின்ன கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வனம் எண்ணத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மொழியோடு ஊரோடும் ஆனந்தத்தின் எல்லை பூமிக்கு கண்ணீது தான் சொன்ன. எப்படி பாட்டு? ஒரே ஒரு பாட்டு. என் கண்ணில் நீர் வழிந்தால், என் கண்ணில் நீர் வழிந்தால் உன் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. குத்துனதே நீதானம்மா, குத்துனதே நீதானம்மா. ஆழம் விழுதுகள் போ நெஞ்சில் 1000 வந்ததென்ன, என் தேவையை யார் அறிவார். அந்த க்ளோஸ் அப்ல அந்த எக்ஸ்பிரஷன் பார்க்கணும். அவர் கீழே பார்த்துட்டு பார்ப்பாங்க. என் தேவையை யார் அறிவார். பத்மினி, உனக்கு உன்னோட நீட்ஸ் எனக்கு தெரியாமல் போச்சோ, உன்னை தேவை தெரியாதுன்னு லேசாக உத்து பார்க்கும். சாமி, உனக்கு நான் அப்படி செஞ்சது இல்லையே, உனக்காகத்தான் நான் வாழ்கிறேன்னு அந்த ஒரு பார்வை சொல்லும். என் தேவையை யார் அறிவார் 2 தடவை போட்டிருப்பார். உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் பாசமன்றோ அம்மம்மா. போதுமா? சொல்கிறதை கேளுங்க. தனிமை 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேணுங்கிறாங்க. அது தனிமை கிடையாது, அதெல்லாம் தனிமையே கிடையாது. பேரானந்தம் என்பது மனைவியோடும் மகளோடும் மகனோடும் குழந்தைகளோடும். நம்மளுக்கு தெரியும் நம்ம பையன் நம்மளை பார்த்துக்குருவான்னு, நம்மளுக்கு தெரியும் நம்ம பையன் கொண்டு போய் நம்மளை முதியோர் இல்லத்தில் விட போகிறான்னு, நம்மளுக்கு தெரியும் நம்மளை கொண்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்கார வச்சுட்டு நாளைக்கு வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவேன்னு தெரியும். நம்மளுக்கு தெரியும் என்னையை ஃபாரின் கூப்பிட்டு போவேன்னு ஏர்போர்ட்டில் உட்கார வச்சுட்டு இந்த வர்றேன்ப்பான்னு அவன் ஃப்ளைட் ஏறி போயிருக்கான். நிறையா அப்பா ஏர்போர்ட்லேயே உட்காந்து என் பையன் ஃபாரின் கூப்பிட்டு போகிறான்னு ஏர்போர்ட்டில் உட்கார வச்சுருக்காங்க. அழுத ஃபாரினர்ஸ் அப்பா அம்மா எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இருக்கும், என் மகன் அடிப்பேன் உதப்பேன், என்னை கண்டுக்க மாட்டேன், சோறாக்கி போட மாட்டேன், வீட்டை விட்டு பற்றி விடுவேன், என் மகன் வீட்டுக்கு போனால் சோறு போடாது, அது எல்லாமே தெரியும். ஆனால் என் பிள்ளையே நல்லா இருக்கணும்னு நம்ம வளர்க்குற பாருங்க, அதுதான் பேரானந்தம். அண்ணன் தம்பி 3 பேர் 4 பேர் ஒன்றா இருப்போம், நம்ம சண்டை போட போகிறோம். மேவீடு யாருக்கு, கீவீடு யாருக்கு, வயல் யாருக்கு, வாய்க்கால் வரப்பு இருக்க, எல்லாத்துக்கும் சண்டை தான் போட போகிறோம். ஆனால் அண்ணன் தம்பியெல்லாம் ஒரு கல்யாணத்தில் போய் என்னடா ஆலையை பார்க்க முடியல, நீ தான் போனே பண்ண மாட்டேங்கிற, நீ என்ன செஞ்ச, நான் என்ன செஞ்சேன், இதுதான் பேரானந்தம். இப்போல்லாம் என்னென்னு கேட்டு பண்ணுறேன், ஆனால் அதிகமெல்லாம் பேச மாட்டேன். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக, ராஜாக்கள் மாளிகையும் வாடாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் மாறாத பாசமடா, 100 ஆண்டு காலம் வரை வாழும் இந்த நேசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக
அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக, ஆனந்தம் பேரானந்தருக்கும் எல்லாமே துணையே துணையே துணையே, தனிமை என்று உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஒன்று 30 ரூபா கடியாரமும் 30 ரூபா கடியாரமும் ஒரே மணியை தான் கட்டோம். 3 கோடி ரூபா கடியாரமும் ஒரே மணியை தான் கட்டோம். அந்த மணியை மாதிரி நேர்மையான ஒரே ஆள் இந்த சபையில் எங்கள் ரங்கராஜ பாண்டே அவர்கள் எங்களுக்குத்தான் தீர்ப்பு வழங்குவார் என்று சொல்லி ஜிபே நம்பரை வாங்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எனக்கு என்ன புரிஞ்சது இந்த 4 பேர் பேசுனதில் அப்படின்னா, இந்த தனிமையேன்னு பேசுகிறவங்களாம் ஜாலியாக பேசுகிறாங்க, இந்த துணையேன்னு பேசுகிறவங்களா தத்துவமாக பேசுகிறாங்க. அது ஏங்க முத்துக்கு முத்தாக என்னென்ன அப்படின்னு எமோஷன் அவ்வளோ இருக்குது, துணை அப்படி இருக்குதை வந்து நம்ம பார்க்குறோம். ஜீவிதா, உங்களுடைய அருமையான முகத்தையும் குரலையும் காட்டி எங்களை எல்லாரும் மகிழ்ச்சிப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிஹைண்ட் உட்ஸ் தமிழ் புத்தாண்டு நகைச்சுவை பட்டிமன்றம். டைட்டில் ஸ்பான்சர் தானிஷ் அகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தாம்பரம், சென்னை. A school of intellectual powerhouse. தங்கமயில் இப்போது விருகம்பாக்கம் மற்றும் ஐயப்பன் தாங்கலிலும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Powered by சென்னை சமர்த்தா ஏவியேஷன், நர்சிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. அரோமா அக்மார்கி, ஆனந்த அனுபவம் அரோமா அக்மார்கி. MCR பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம், ட்ரிப்ளிகேன், சென்னை.